லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னது டூரா? டேய், இப்பதானே ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன உனக்கு டூர் வேண்டி கிடக்குது? காசு என்ன? உங்க அம்மா நட்டு வச்ச மரத்துல அப்படியே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கா. டூர் போகணுமாமே, டூரு அப்படியே துரைக்கி. விக்ரம், இப்பதானே கண்ணா நம்ம டூர் போயிட்டு வந்தோம். பாட்டிக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஹாலிடேக்கு டூர் போலாமா? ஓகே பாட்டி. செல்ல குட்டி இல்ல பாட்டி. அப்புறம் என் ஃப்ரெண்ட் நிவாஸ்னு சொல்லுவல. ஆமா. அவன் வீட்ல மண்டே கிருஷ்ண ஜெயந்தி கிராண்டா நடக்குமா பாட்டி. சரி. அவங்க வீட்ல பானையில வெண்ணெய் எல்லாம் கட்டி வைப்பாங்களாம், ஸ்வீட் எல்லாம் பண்ணுவாங்களாம் பாட்டி. அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அது போட்டோ எல்லாம் எடுப்பாங்களாம். ஓ அப்படியா? நம்மளும் அதே மாதிரி கிராண்டா செய்வோமா? ஐயோ, நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். நம்ம வீட்ல சஷ்டியை தான் ரொம்ப கிராண்டா செய்வோம். ஏன் பாட்டி, இதையும் கிராண்டா செய்வோமே? விக்ரம், அதான் அம்மா சொல்றாங்கல்ல. ஏம்மா என்ன, அவன் ஏதோ ஆசையில கேக்குறான். இல்லம்மா, வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவனை இப்படியே விட்டா நாளைக்கு தொட்டதும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ வா விக்ரம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹோம்வொர்க் பண்ணலாம். வா வா வா. மண்டே கிருஷ்ண ஜெயந்தி கிராண்டா நடக்குமா பாட்டி? சரி. நம்மளும் அதே மாதிரி கிராண்டா செய்வோமா? ஐயோ, நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். மாப்ள மாப்ள மாப்ள, என்னடா நான் கூப்பிடுறது கூட காதல் விழாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? உன் மூஞ்சி கூட சிக்னல் கிடைக்காத பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி டல்லா இருக்கு. என்னாச்சு? என்னத்த மாம் சொல்ல, நான் பக்கத்துல இருந்தோம் என்னால என் பையனோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையா? எவ்வளவு சொத்துக்கு வாரிசவன், ஏதோ இல்லாதப்பட்ட வீட்டு பையன் மாதிரி யார் யார்கிட்ட போய் கேட்கிறான். என்னாச்சு மாப்ள? அப்படி என்னத்தை கேட்டான்? இவ்வளோதானா மாப்ள? இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குட்டி விக்ரம நேராக கடைக்கு கூட்டு போய் கிருஷ்ண ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு அசத்திரலாம். இல்ல மாம்ச, என் மனசு கேட்கலையா? என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. இந்த கார்க்கி அவங்ககிட்ட கொடுத்துற, நான் கிளம்புறேன். மாப்ள 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 மாப்ள. வினாய், என்னாச்சு? அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. அது ஒன்றும் இல்லைம்மா, உள்ள ஆசைப்பட்டு கேட்டதை அப்பனால கொடுக்க முடியல, மனசுடைஞ்சு போயிட்டான். அதான் அப்பனுக்கு உண்டான ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு அங்கே புரிய போகுது. தொப்பியை மறந்துட்டேன்.
வினய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஃபீவர் எதுவும் அடிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். வினய், நான் உன் அம்மாடா. உன் முகத்தை பார்த்தாலே கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உனக்கும் டிப்ரெஷன் தானே? உனக்கும் டிப்ரெஷனா? அப்படின்னா இங்க வேற யாருக்குமா டிப்ரெஷன்? என்ன அப்படி பாக்குற? உன் அப்பா தான் வந்திருக்காரு. அப்பாவா? அம்மா, என்னம்மா சொல்ற? என்கிட்ட நீ முன்னாடி எதுவுமே சொல்லலையே. டேய், நீ வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் தாண்டா அவர் ஃபோன் பண்ணாரு. உன்ன மாதிரியே அவருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொன்னாரு. நான் தான் இங்க வந்தா ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாயிடும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். அதான் வந்துட்டாரு. இங்க பாருமா, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இங்க வர சொன்னேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, தேவையில்லாம மித்ராவை பத்தி அப்பா கிட்ட எதுவும் பேசிடாதம்மா. இப்பவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மித்ரா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாதாம்மா போகும். ப்ளீஸ்மா. நானா எதுவும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை என்ன அறியாம வாய் தவறி வந்துருச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அம்மா ஒரு முடிவோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்பா வர சொல்லியிருக்கோம். ஐயோ, இது எப்படியா தடுத்து நிறுத்தணுமே. டேய், அம்மா இல்லடா, அப்பாடா. அப்பா, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் எங்க தனியா நல்லா இருக்கிறது? நீங்க 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிற மாதிரி தான். பா, எங்களுக்கு என்னப்பா, நாங்க நல்லாதான்ப்பா இருக்கோம். அப்பா, நீங்க வேணா அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். நான் இப்பெல்லாம் கூட பழைய மாதிரிலாம் இருக்கிறது இல்லப்பா. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கப்பா. அப்படியா வாசுகி? ஆமாங்க, வினய் இப்பெல்லாம் சென்னையில இருந்த மாதிரி இல்ல, முழுசா பழைய வினயா மாறிட்டான். ஓஹோ, இதுதான் நீ சர்ப்ரைஸ் உடனே வான்னு சொன்னியா? இங்க வந்து 2 மாசத்துல அப்படியே மாறிட்டான்ல? அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா சர்ப்ரைஸ்னு சொன்னது இதே இல்ல. சும்மா இரு. இது இல்லையா? ஏய், வினய் சேஞ்ச் ஆகிறத தவிர எனக்கு வேற என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது சொல்லு. இருக்குங்க, சும்மா இருடா. ஏய், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பாக்குற? அவன் வேற எதுக்கு உன்னை மறைக்கிறான்? அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லு. அப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சான். அதான் ஏதேதோ போய் சொல்லி உங்களை வர வச்சிருக்காங்க. இல்லங்க, இருக்கு. அம்மா, பயமுட்டு சும்மா இருக்கியா? ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எனக்கு அனாவசியமா பிபி ஏறுது. இல்லங்க, அது வந்து நான் என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னேன்னா நம்ம விக்ரம் இருக்கால. டேய் டேய், விக்ரமா? பா பா, இங்க பாருங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அது விக்ரம் படத்துக்கு போனோமா, அப்போ அம்மா அம்மா அப்பாவும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கப்பா. அதான்ப்பா. இல்லம்மா? ஆமா, படத்துல காட்டுற கதையை விட நீ நல்லாவே காட்டுற. கையெடு. வசு, நீ சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? என்னங்க, நாங்க இங்க வந்த கொஞ்ச நாள்லயே மித்ராவை பார்த்தோம்.
எனக்கு ஒண்ணும் இல்ல. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா போ. அப்பா ஆர் யூ ஆல் ரைட்? இருங்க, இந்தாங்க குடிங்க. நான் ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். மித்ரா செத்து போயிட்டுதான் சொல்லி ஏமாத்தினது கூட நான் கேட்கவே மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்க போறதே இல்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் என் பேரை நான் உடனே பார்க்கணும். இப்பவே பார்க்கணும். உடனே நான் பார்க்கணும். ஐயோ பா அம்மா இருங்க, இந்தாங்க பாருங்க. நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு என் பேரனை நேர்ல பார்க்கணும். 4 வார்த்தை பேசி அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சணும். எனக்கு அதுதான் வேணும். டேய், என்ன ஏன்டா முறைக்கிற? இப்ப சொன்னதுக்கே உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லியிருந்தா அவ்வளவுதான். நீதான் விக்ரம பாக்குறதுக்கு மாறு வேஷத்துல போறது, செவரேறி குதிக்கிறது, டிரைவர் வேஷம் போறதுன்னு நிறைய பிளான்லாம் போடுவியே. அதுல ஏதாவது ஒரு பிளான போட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவர் பேரனை காட்டு. அவரு பாவம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சும்மா இருக்கேம்மா. பா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க விக்ரம பார்க்க முடியாதுப்பா. நீங்க விக்ரம பார்க்கறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு மித்ராக்கு தெரிஞ்சாலே அப்புறம் திரும்பவும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளவும் கிளம்பி போயிடுவாப்பா. ப்ளீஸ்ப்பா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு நானே மித்ரா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு விக்ரம நானே கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ்ப்பா, என்ன புரிஞ்சுக்கோ. இல்லடா சொல்லுமா. சும்மா இரு. ஆமாங்க. மம்மி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஸ்கூல்ல 3 days லீவ்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஊருக்கு போய் ஜாலியா விளையாடுவாங்களாம். அப்படியா? ஆமா மம்மி. விக்ரம், நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா தூக்கம் வராது. மம்மி உனக்கு ஒரு கதை சொல்றேன். கண்ணை மூடிக்கிட்டே கேட்டுக்கிட்டே நீ தூங்கிடுறியா? சரி மம்மி, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க கிருஷ்ணர் கதை தான் சொல்லணும். கிருஷ்ணர் கதையா? ஏன் விக்ரம், சாயந்தரத்துல இருந்து கிருஷ்ணர் கதையை கேட்டுக்கிட்டு இருக்க? கிருஷ்ணர்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமா மம்மி, எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு டிஃப்ரெண்டா போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்களாம். அந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு மம்மி. உனக்கும் அதே மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கா விக்ரம்? ஆமா மம்மி, அந்த போட்டோல இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் இருக்கார்ல, அதே மாதிரி நானும் என் நெத்தியில மயில் கட்டிக்கிட்டு கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு மம்மி. ஆனா என்ன பண்றது, காந்திமதி பாட்டி தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. மம்மி, நான் எப்போ மம்மி கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கிறது? சொல்லு மம்மி, நான் போட்டோவே எடுக்க முடியாதா? தெரியலடா விக்ரம். அம்மா, எனக்கு நீ கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கிறியாம்மா? சொல்லுமா, போட்டோ எடுத்து தரியா? ஒரே ஒரு போட்டோ போதுமா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட காட்டணும். உன் செல்போன்ல எடுத்து கொடுத்தாலே போதுமா. ப்ளீஸ்மா, ஒரே ஒரு போட்டோ எடுத்து தரியா?
பார்க்கலாம். நீ முதல்ல தூங்கு வா. ஏய் ஜாலி, நான் நாளைக்கு கிருஷ்ணராஜ போட்டு போட்டோ எடுக்க போறேன். ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி. சரி வா, டைம் ஆச்சு, தூங்கலாம் வா. குட் நைட். குட் நைட். படுத்துக்கோ. அது ஒன்றும் இல்லைம்மா, உள்ள ஆசைப்பட்டு கேட்டதை அப்பனால் கொடுக்க முடியல, மனசொடைஞ்சு போயிட்டான். அதான் அப்பனுக்கு உண்டான ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? கண்டிப்பா மித்ரா தூங்கிருப்பா. எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்து அந்த நியூஸ் பேப்பரை நாம எடுத்துட்டு வந்துடணும். இதோ வரேன். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. நியூஸ் பேப்பரை எடுத்தாச்சு. ஐயோ அம்மா, சத்தம் கேட்டு வந்துருங்கிற போறா. மித்ரா, நீ நம்மளோட பழைய விஷயங்கள் ஏதாவது வச்சிருக்கியா? நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், கல்யாண ஆல்பம், அந்த மாதிரி ஏதாவது? அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து நான் எங்கேயும் மறைச்சு வைக்கலையே. பேப்பர் இங்க தானே வச்சோம், எங்க போச்சு? மித்ரா எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா? அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரோ? ஹலோ மித்ரா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா வினய், பிரச்சனை தானே நினைக்கிறேன்.
பிரச்சனைன்னு நினைக்கிறியா? என்ன மித்ரா சொல்ற? எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். கண்டிப்பா இது அந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். சரி சரி, இங்க பாரு, நீ ஒன்றும் பயப்படாத. இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி வினய்? நான் பாத்துக்கிறேன் மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாம தூங்கு.